நான் என்ற அகங்காரம். நான் இல்லாமல் இந்த குடும்பம் இயங்காது. நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன். என்னைவிட யாருக்கும் எதுவும் தெரியாது. இப்படி நினைப்பது தவறா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த நான் என்ற அகங்காரமாக இருக்கலாம். ஒரு மனிதன் தன்னுடைய அகங்காரத்தை எப்படி உணர்ந்தான் என்பதை சொல்லும் கதை இது. கவின் மிகவும் திறமையானவன். வீட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் இதையும் நான் தான் செய்ய வேண்டும் என்று நினைப்பான். வேலையிலும் என்னைப் போல இந்த வேலையை யாராலும் செய்ய முடியாது என்று பெருமைப்பட்டான். யாராவது அவனுக்கு அறிவுரை சொன்னால், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்று சொல்லிவிடுவான். அவனிடம் நல்ல திறமை இருந்தது. ஆனால் அந்த திறமையை விட பெரியதாக இருந்தது அவனுடைய அகங்காரம். ஒருநாள் கவின் அருகிலிருந்த காட்டுக்குள் சென்றான். அங்கே ஒரு சிறிய குடிசையில் வயதான ஒரு சந்நியாசி வாழ்ந்து வந்தார். கவின் அவரை பார்த்ததும், சுவாமி, நான் வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். சந்நியாசி சிரித்துக்கொண்டே, முதலில் உன்னிடம் இருக்கும் ஒரு பொருளை விட்டுவிட வேண்டும் என்றார். ஆச்சரியமாக, என்னிடம் இருக்கும் பொருளா? என்னிடம் அப்படி எதுவும் இல்லை என்றான். சந்நியாசி அமைதியாக பதிலளித்தார். உன்னுடைய நான் என்பதை. கவின் சிரித்தான். நான் இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும் என்று கேட்டான். சந்நியாசி, நான் என்ற வார்த்தையை விடு என்று சொல்லவில்லை. எல்லாமே நான் தான் என்ற எண்ணத்தை விடு என்று சொல்கிறேன் என்றார். கவினுக்கு அந்த வார்த்தைகள் புரியவில்லை. அப்போது சந்நியாசி அவனை ஒரு ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு பெரிய மரம் இருந்தது. அதன் கீழே நூற்றுக்கணக்கான சிறிய செடிகள் வளர்ந்திருந்தன. சந்நியாசி கேட்டார், இந்த மரம் ஏன் இவ்வளவு பெரியதாக வளர்ந்திருக்கிறது தெரியுமா? கவின், அதற்கு நல்ல மண், தண்ணீர், சூரிய ஒளி கிடைத்திருக்கும் என்றான். சந்நியாசி சிரித்தார். அப்படியென்றால் மரம் நான் தான் வளர்ந்தேன், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்று சொன்னால் அது உண்மையா? கவின் அமைதியாக நின்றான். மரம் வளர மண் தேவைப்பட்டது, தண்ணீர் தேவைப்பட்டது, சூரிய ஒளி தேவைப்பட்டது, காற்று தேவைப்பட்டது, அதை பாதுகாக்க இயற்கையும் தேவைப்பட்டது. சந்நியாசி சொன்னார், மனிதனும் இப்படித்தான். நான் சம்பாதித்தேன், நான் சாதித்தேன், நான் தான் பெரியவன் என்று நினைக்கிறான். ஆனால் அவன் வளர்வதற்கு பின்னால் பெற்றோர், குடும்பம், நண்பர்கள், சமூகம், இயற்கை, இப்படி எண்ணற்ற காரணங்கள் இருக்கின்றன. அந்த வார்த்தைகள் கவினின் மனதை தொட்டன. அவன் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தான். தன்னை வளர்த்த பெற்றோர், தனக்கு உதவிய நண்பர்கள், தனக்கு வாய்ப்பு கொடுத்தவர்கள், தான் சாப்பிடும் உணவை உருவாக்கிய விவசாயி, தான் வாழும் உலகத்தை உருவாக்கிய இயற்கை, இவற்றில் எதுவும் இல்லாமல் நான் மட்டும் எப்படி இருக்க முடியும் என்ற கேள்வி அவனுக்குள் எழுந்தது. அன்றிலிருந்து அவன் மெதுவாக மாற ஆரம்பித்தான். யாராவது உதவி செய்தால் நன்றி என்று சொல்ல ஆரம்பித்தான். யாராவது தவறு சுட்டிக்காட்டினால் கோபப்படாமல் கேட்க ஆரம்பித்தான். தன்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய ஆரம்பித்தான். சில நாட்களுக்குப் பிறகு அவன் மீண்டும் சந்நியாசியை சந்தித்தான். சுவாமி, இப்போது எனக்கு புரிகிறது. நான் என்பதே பிரச்சனை இல்லை, எல்லாம் என்னால்தான் என்று நினைப்பதுதான் அகங்காரம். நான் ஒரு கருவி மட்டுமே என்றான். சந்நியாசி மகிழ்ச்சியுடன் சிரித்தார். அதுதான் உண்மையான புரிதல். அகங்காரம் குறையும் இடத்தில் நன்றி பிறக்கும், நன்றி பிறக்கும் இடத்தில் அமைதி பிறக்கும் என்றார். முடிவு: நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருமுறை சிந்தித்து பார்ப்போம். நான் இல்லாமல் எதுவும் நடக்காது என்று நினைக்கிறோமா? அல்லது எனக்கு கிடைத்த அனைத்திற்கும் நான் நன்றி கூறுகிறேன் என்று நினைக்கிறோமா? ஆன்மீகத்தில் அகங்காரத்தை அழிப்பது என்பது நம்மை அழிப்பது அல்ல. நான் மட்டுமல்ல, என்னைச் சுற்றி இருக்கும் அனைத்தும் என் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை உணர்வதே. நான் என்ற அகங்காரம் குறையும் போது நாம் என்ற உணர்வு பிறக்கிறது.